இல்லை நான் என்ன கேட்குறேன், என்னதான் பண்ணணுன்றீங்கன்னு கேட்குறேன். 1008 ஐடியா 1008 பேர் சொல்லலாம். நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தான் எத்தனை நாடு எங்க இருந்து எப்படி பிரச்சனை கொடுக்குது, உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் சொல்லுது, உண்மையாவே பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன, எவ்வளவு நாள் எத்தனை வருஷம் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்ற ஃபுல் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். உட்கார்ந்துட்டு யார் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாங்க. சரி தண்ணி அடைச்சு வச்சாங்கன்றீங்க, திறந்து விட்டாங்களே இப்ப என்ன பண்ணுவீங்க? தாங்க முடிஞ்சு அப்போ உங்களால. இப்ப என்னன்னா ஒரு 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 சைக்காலஜிக்கலான ஒரு எஃபெக்ட் காட்டணும். முதல்ல அவங்களுக்கு பயம்னா முதல்ல என்னன்னு தெரியணுங்க. பண்ணட்டுங்க. நீங்க என்னங்க எதை பண்ணாலும் இப்ப நாட்டினுடைய ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடி அவர்களுக்கு தான் வந்து சப்போர்ட்டிவா நீங்க நாடு என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து நாங்க வந்து துணை நிற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவத்துல நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ் நிறைய ஆபீசர்ஸ் 250 ஆபீசர்ஸ்க்கு மேல ரிசைன் பண்ணியிருக்காங்க. அழுகிறாரு. இன்னைக்கெல்லாம் வீடியோ பாக்குற ஒரு சோல்ஜர் வந்து பாத்தீங்கன்னா, டே நான் பாட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தவனை ஏத்தி விட்டீங்களடா வண்டியில, எனக்கு சோல்ஜர் வேணாண்டா, நான் போலடா எனக்கு விருப்பமே இல்லைன்றவன்லாம் இப்ப ஏத்தி விட்டு அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிம்பாங்க. இந்தியாவினுடைய பலம் இன்னைக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இன்னும் இந்தியா வந்து முழுமையான இன்னும் போரை வந்து ஸ்டார்ட் பண்ணல. அவங்க போர் ஸ்டார்ட் பண்ணணுன்றது இந்தியாவுக்கு நோக்கம் வந்து கிடையாது. நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட 30 வருடமா எங்க நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை வளர்த்துது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏற்றுக்கொள்றாரு. எனக்கு புரியல, இதுக்கு மேல யார் ஏத்துக்கணும்? எப்படி அவங்க நாடே டே நாங்க தாண்டா தீவிரவாதின்னு சொன்னா கூட மற்றவர்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ அவங்க பாவம், ஐயோ பாகிஸ்தான் பாவம் அப்படிம்பீங்களா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு மொத்தமா தண்ணி நிறுத்தணுமான்னு கேட்குறீங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஜீவகாருண்யத்தை பின்பற்றுபவன் நான். இப்ப மொத்தமா நிறுத்திட்டாங்களா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? இப்ப மக்கள்லாம் செத்து போயிட்டாங்களா?